சபையினோட அறிவிப்பு. ஸோ இந்த வாரம் நம்முடைய சபையில் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள்ல வந்து விசேஷ கூட்டங்கள் நடக்குது. நீங்க எல்லாரும் வந்து பங்கு பெறணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். நீங்க மட்டும் வராம உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களை அழைத்து கொண்டு வரணும். நீங்க தான் அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள எப்படியாவது நம்முடைய சபைக்கு கொண்டு வரணும். அந்த வேலையை நீங்க செஞ்சுடுங்க. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் வருவீங்க. இப்ப வந்து நம்ம ஜெபித்து செய்திக்குள்ள போலாம். A few moments later. என்னப்பா நீல பாஸ்ட் எப்படி சொல்றாரு? நீ யாரு கூப்பிட போற? யாரு கூப்பிடுறதுன்னு தெரியல. நீ யாரு கூப்பிட்டு போற? நான் வந்து உங்க வீடு பக்கத்துல அபிஷேக் இருக்கான்ல, அவனை கூப்பிடலாமா? அவன் சும்மாவே சர்ச்சுக்கு வர மாட்டான். இல்ல பாஸ்ட் ஜாஃப்ரினுடைய அண்ணா அவனா? ஆமா அவனேதான். அவனே கூப்பிடலாமே. கூப்பிடலாம். குடும்பமே சர்ச்சுக்கு வராது, கூப்பிட்டு வந்துருவாங்க அவங்க. கூப்பிட்டு தான் பாப்போமே, வந்தாலும் வரலாம்ல. நம்ம கடமை, நம்ம பாஸ்ட் நம்மள கூப்பிட சொன்னாங்க, நம்ம கூப்பிடலாம். வரது அவங்க இஷ்டம் அப்படின்ற. சரி வா கூப்பிடலாம். A few moments later. என்ன இந்த பொண்ணு சும்மா அந்த பாட்டே வேஸ்ட்னுக்குதே. ஏய் ஜாஃப்ரன், மேட்ச் வை ஜாஃப்ரன். மேட்ச்ல ஒண்ணுமே இல்ல. எப்ப பாரு மேட்ச் பார்த்துட்டு இருக்க. ஐயோ இவனுங்க வேற யார் வந்துறாங்களே தெரியல. யாரு பாரு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி போகுது லைஃப்லாம்? அபிஷேக் இருக்கானே உள்ள. அபிஷேக் உள்ள தான் இருக்கான். வாங்க வாங்க. அப்படியே உன்னை பார்க்க. ஏய் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கற மச்சான், நீ எப்படி இருக்கற? நல்லா இருக்கடா, பாத்து ரொம்ப நாளா. சூப்பரா இருக்கறேன். பத்தியா என்ன வந்துட்டு பத்தியா? உன்னை மறக்கிற மாதிரியாடா தம்பி இருக்கிற. உன்னை எப்படி மறப்பேன் அண்ணே? சரி என்ன விஷயம் வந்துக்கிறீங்க? மச்சான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எங்க சர்ச்சில் உபவாசம் கூட்டு வச்சிருக்கோம், மறக்காம வந்துரு. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட கான்டாக்டே வச்சுனுக்குது. சும்மா இந்த பசங்க சர்ச்சு அது என்ன போய் என்னடா பண்ண போறீங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குடா. நீ குடும்பத்தோட வந்தீங்க. என்ன யூஸ்ஃபுல்? அன்னி வரும்போதெல்லாம் சூப்பரான இருந்தது யூஸ்ஃபுல். நான்லாம் வரல. இல்ல இந்த வாட்டி புது பாஸ்ட் வராரு, புது பாட்டு, புது செய்தி, நல்லா இருக்கும். பாஸ்டர் வந்தாலும் அவர் தூங்க தான் வைப்பாரு. அவர் கொஞ்சம் ஸ்பெஷலா தூங்க வைப்பாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் வேஸ்ட். நம்ம அததான் சொல்றேன், நீங்க வாங்க, நாங்க பாட்டு போறோம், நம்ம டான்ஸ் ஆடலாம். ஆமா கண்டிப்பா நீயும் வா, நம்ம டான்ஸ் ஆடலாம். சர்ச் எல்லாம் வேணாம், சர்ச்சில் தூங்க தான் வைப்பாங்க. புது பாஸ்டர் வந்தாருன்னா அவர் கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த வசனம் அந்த வசனம் சொல்லி அவர் கொஞ்சம் ஸ்பெஷலா தூங்க வைப்பாரு, அவ்வளவுதானே. நாங்களாம் சர்ச்சுக்கு எப்படியோ ஒண்ணு தூங்க தான் போறோம். இங்க தூங்குனா என்ன, சர்ச்சில் தூங்குனா என்ன? இங்க நாங்க டான்ஸ் ஆச்சு ஆடுவோம் பாட்டு போட்டு. அப்படிலாம் இல்ல ஜாஃப்ரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேலை கூட மைக்காங்க எந்த வேலையும் மிச்சம் இல்ல. நீ சாப்பாடு கூட செய்ய வேணாம் ஜாஃப்ரி. நான் செய்ய மாட்டேன், எங்க அம்மா தான். ஜாஃப்ரின் என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னாச்சு? மா சர்ச்சு கூப்பிடுறாங்கம்மா. சர்ச்சா இல்ல, ஏதோ சாப்பாடு பத்தி பேசிட்டு இருந்தீங்க. என்னம்மா? ஜபார் போற பத்தி பேசுங்க. சர்ச்சில் மீட்டிங் வைக்கிறாங்க ஆண்டி. அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு அது விடுமா, ஏதோ சாப்பாடுன்னு சொன்னீங்க. என்ன மெயின் டிஷ் என்னது? சிக்கன் பிரியாணி, மட்டன் எல்லாமே இருக்கு ஆண்டி. பாத்தாமா பிரியாணிமா? போ கிளம்பு சர்ச்சுக்கு. நான்லாம் வரல, தூக்கு குத்து அனுப்பலாம். நம்ம போலாம் வேணாம், நம்ம தூக்கு மட்டும். அதெல்லாம் முன்னாடி நீங்க சர்ச்சுக்கு வராம தூக்கு மட்டும் கொடுத்தா நாங்க எப்படி வருவோம்? ஜாஃப்ரின் நான் தூக்கி எடுத்துட்டு வரேன். நீ போமா சீக்கிரம். நீங்க தான் சர்ச்சுக்கு. இல்ல நீங்க சர்ச்சுக்கு வரணும் கண்டிப்பா. தூக்குலாம் அங்க எடுத்து போக முடியாது. உங்களுக்காக நாங்க தூக்கு தரோம். அது எப்படி உங்களுக்காக நாங்க ஜோம் எப்பா உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா ஒரு தூக்கு தரேன்ப்பா. சும்மானா எங்க சர்ச்சுக்கு இல்ல எங்களுக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. போட டேய் சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்கடா. இல்ல உங்களுக்கு சரியில்லை, வா போலாம். போங்க. அதுதான் அப்பவே மா சொன்னாங்க. பிரியாணி போயிடுச்சுமா. பரவாயில்லை, நான் புதுசா பண்ணி தரேன் வாங்க. நான் ஏதோ தக்காளி சாதம் செய்வேன் பிரியாணின்ற பேர்ல. அப்படி பண்றீங்க? A few moments later. என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஆமா இவங்க வேற வர மாட்டேன்னு சொல்றாங்க. என்னதான் பண்றது? நான் அப்பவே சொன்னேன் அவங்க வர மாட்டாங்க, கேட்காம. இல்ல பாஸ் சொன்னாங்கன்னு கூப்பிட்டோம், அவங்க வரல. சரி இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? நான் சர்ச்சுக்கு வர மாட்டோம் சொன்னாங்க, ப்ரே பண்ண மாட்டோம் சொன்னாங்க, தூக்கு கொடுத்து அனுப்புனா நம்மளை கலாய்ச்சி அனுப்புனாங்களே. இப்போ நம்ம பண்ண போற வேலையில அவங்களே ப்ரே பண்ணுவாங்க, அவங்களே சர்ச்சுக்கு வருவாங்க. அப்படின்னா சார் பண்ண போறீங்க? வாங்க பிளான் சொல்றேன். பிளான் எப்படி? சூப்பர் பிளான். நாளைக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகுடா, கண்டிப்பா ஆகுடா. நாளைக்கு காலையில 6 மணிக்கு கரெக்டா வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. ஓகே. The next morning. ஓகே எக்ஸிக்யூட் பண்ணலாமா பிளான? எக்ஸிக்யூட் பண்றோம். லெமன் என்கிட்ட இருக்கு, தட்டு தேங்காய் ஆரம்பிச்சிடலாமா? வாங்க 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 ஓடிலாம் வாங்க, அவங்க கண்ணு படக்கூடாது. A few moments later. மா டீ போடுங்கம்மா. காலங்காத்தாலேயே டிவி பாக்குறீங்கம்மா. அதுல அழுதா நீங்க அழுவுறீங்க, அதுல சிரிச்சா நீங்க சிரிக்கிறீங்க. சும்மா இரு ஜாஃப்ரின், நீயும் வந்து வா. சீரியல் மா சீரியல்லாம் நல்லாவே இல்லம்மா. ஏமா ஐயோ அங்க பாருங்க எல்லாரும் அழுகுறாங்க சீரியல்ல. அழுகியா வருது, எனக்கு என்ன பண்றது
தெரியல. அம்மா, என்னம்மா இறந்துட்டாங்க ஏமாறி பாரு. பண்றீங்க? டீ போடுமா, போமா, காலங்காத்தால வேலையை பாருமா, இவ்வளவு வீட்டு பெரிய வேலையை. வயசாச்சுல, நீயே போய் டீ போடு. நான்லாம் போட மாட்டேன், நீங்க தான் போட்டு சரி, தரணும். அவன் தூங்குறான் பாரு, சோம்பேறி. போய் கூப்பிடு அவனை. விட்டு அவன் night எழுந்தா வரை மட்டும் நீங்க தூங்கிட்டு டீ இருப்பான். போட்டுருவீங்களா? ஆமா, நான் போடுவேன். First அவனை சரி, எழுப்பு. நம்ம எழுப்புறேன். guest எல்லாம் வராங்க Sunday. நம்ம நிறைய யாரும் வரல. அபி, எழுந்துரு அபி. எழுந்துரு. என்ன ஜாஃப்ரி? அம்மா கூப்பிடுறாங்க பாரு. நம்மாக்கு வேற வேலையே இல்லை, சும்மா காலையில எழுப்பின்னுக்கும். அம்மா டீ போட சொன்னா டீ போட மாட்டாங்க. சீரியல் அழுதா அவங்க அழுகுறாங்க, சீரியல்ல சிரிச்சா அவங்க பேசாம நடிக்க விட்டுருணும் அந்த அம்மா சீரியல்ல. என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? அது கூட ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. எந்திரிடா, நம்ம வீட்ல guest எல்லாம் வர போறாங்க Sunday. அத்தனை வேலை இருக்கு. 2 பேரும் தூங்கிட்டு கதை பேசிட்டே இருக்கீங்க. நீங்க டீ போட்டீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் டீ போடுவேன். ஏமாடி உங்க தொல்லை பண்றீங்க. தாங்க முடியல. காலங்காத்தால பால் தலை வந்துச்சா வலிக்குது. பாத்துட்டு வரேன். போய் 2 பேரும் குளிங்க சீக்கிரம். குளிக்கணுமா? ச்சே, இந்த பால்கார நேரத்துக்கு பாலே போட மாட்டாரு. ஐயோ, இது என்னது? அபி, ஆமா. நம்ம வீட்ல யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. ஒண்ணுலம்மா, பால்காரன் பாலை பதிலா தேங்காய் போட்டிருக்கான், அவ்வளவுதான். ஏம்மா இதுக்கெல்லாம் போய் நீ நிலைமை பயப்படுறீங்க? புரியாம பேசுற ஜாஃப்ரின். ஐயோ, இது என்ன தெரியுமா? என்னம்மா தாங்காத? நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிரும். நம்ம வாழ்க்கைக்கு ஐயோ சூனியம்மா, அப்படின்னா என்னதுமா? ஐயோ, நமக்கு எதிரா யாரோ சூனியம் வச்சிருக்காங்கம்மா. நம்ம வாழ்க்கை அழிய போகுது. என்ன பண்றது? ஜபம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். ஜெபம். ஜபம். ஓ ஜபம் பண்ணலாமா? நீ காஞ்சனி படத்துல பைபிள் வச்சா பேய் ஓடிடுமா? நம்ம வேணா பைபிள்லாம் வச்சு ஜெபம் பண்ணி பார்க்கலாமா? ஆமால, நம்ம கிறிஸ்தவர்கள்ல பைபிள் இருக்கு. ஏய், போ. பைபிள் வச்சா பேய் போயிடும். பைபிள் அந்த பீரோல இருக்கும்டா, அழுக்கா இருக்கு. தொடச்சிட்டு வா, போ சீக்கிரம். சரி ஏதோ எடுத்துட்டு ஒண்ணு. வந்துட்டேன்தாங்கம்மா. நீ பாட்டு புக் எடு சீக்கிரம். சரி, உட்கார் ஐயோ சீக்கிரம் ஜெபிக்கலாம். பைபிள் வர ரொம்ப கிளீனா வாடா, டைம் ஆயிடுச்சுடா, அட சீக்கிரம். இரேமா நீ ஏமா அப்படியே யோசிச்சு பாரு. ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வா, தெளிக்கணும். நம்ம வீட்ல அசுத்தாவில தண்ணி எங்க இருந்து போவும் தெரியலையே. நல்ல தண்ணியா பார்த்து எடுத்துட்டு வா. ஆம் குழா தண்ணி எடுத்துன்னு வரும். சீக்கிரம் சீக்கிரம். இந்த ஆமென் சோத்ரம் 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 ஆண்டவரே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமா சோத்ரம் சோத்ரம் அம்மா ஜெபம் பண்ணுமா ஜெபம் சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே அப்பா சோத்ரம் 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 சோத்ரம். சீக்கிரம் பைபிள் எடு, தமிழ் வாசிக்க தெரியுமாடா? ஐயோ ஆமால இருமா நான் தமிழ் வாசிக்கிறேன். பைபிள் வாசி. ஐயோ ஏதோ ஒரு வாசனை என்ன இருக்குது ஒட்டினே இதுமா எல்லாம். சோத்ரம் சோத்ரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தல்வவருடன் நிலையில் தங்குவான். ஆமென் ஆமென் ஆமென். தங்குவான் தங்குவான். தங்குவானா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகாது 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 ஏசப்பா. ஐயோ போய்ச்சே பார்த்தா ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதினு கூடாது அணுகாது ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். அம்மா சோத்ரம் சோத்ரம். அம்மா ஜாஃப்ரினே சூப்பரா அந்நிய பாஷை பேசுவாமா? பேசுமா அந்நிய பாஷை பேசுறீ? ஜாஃப்ரின் அசுத்தாவி போடு. அப்படி சோத்ரம் சோத்ரம். சங்கரி 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 ரீகா பாபா எத்தனை நபர் வீட்டில் இருந்து சங்கரியை கொண்டு வாங்க. சங்கரி கொண்டு வா. சங்கரி ஏய் சங்கரி யாரு? சங்கரி என் கிளாஸ்மேட். உன் கிளாஸ்மேட் ஏண்டி அந்நிய பாஷை? ஐயோ இதெல்லாம் வேஸ்ட். சோத்ரம் 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 சோத்ரம். ஏசப்பா சோத்ரம் ஆண்டவரே. 2 பேர் போதும். இருங்க, நம்ம பாட்டு பாடி ஆராதிக்கலாம். நான் பாடுறேம்மா பாட்டு நான் போறேம்மா. பெங்களூரில் பிறந்தவரே போற்றி துதி மனமே. பெங்களூரில் லூசு ஏசப்பா பெங்களூர்ல போறாரு. பெங்களூர்ல பிறலையா? அப்ப எங்க பிறந்தாரு? அவர் வந்து அமெரிக்கால பிறந்தாரு. ஏதோ ஒண்ணு பிறந்தாருல. அமெரிக்கால பிறந்தாருன்னு பாடு. உங்களை கிறிஸ்மஸ் பாட்டு பாட சொன்னா இப்போ. வேற என்னமா பாடுது? எல்லாமே பிசாச துரத்தணும்டா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடு வா. ஓடு 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 ஓலா காலில் திரும்பி வருவான். வரலாம் கூடாது. சாத்தான் வரக்கூடாது வரக்கூடாது. திரும்பி போ. திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ. சோத்ரம் சோத்ரம். அடுத்த பாட்டு பாட. வல்லமை உண்டு. வல்லமை உண்டு. உண்டி 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 எல்லாம் வல்லமே உண்டி. சாத்தான்லாம் வரக்கூடாது. உண்டி எல்லாம் வல்லமே உண்டி. ஏசப்பா ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம் 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 ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். எங்களை வீட்டுக்கு சூனியம் இறங்கி வச்சு வாங்க. கை கால்லாம் உரிச்சு வீட்டுக்கு போடுங்கப்பா. இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆவியில நிரப்புறோம் ஆண்டவரே. வாங்க 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 வாங்க. விழணும் ஆண்டவரே ஏசப்பா. என்ன கொடலெல்லாம் பண்றது வெளிய தெரியல. வந்து விழணும் ஏசப்பா. பாத்தீங்களா? என் சோத்ரம் பிளானோட ஆண்டவரே. கூத்து பாத்தீங்களா? இப்ப எவ்வளவு சவுண்ட் ஆண்டவரே. உள்ள போயிடாமா? நீ வேற லெவல் தான். வா போலாம் வா. ஏய் வாடா வாடா சூனிய வஸ்தானா வா ஜெபம் பண்ணலாம் வாடா. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். என்னாச்சு? ஏய் சூனிய வஸ்தானா வாடா. சூனியம் வச்சிட்டாங்களா? ஆமாடா வாடா நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் வீட்டுக்கு வராரா? வா வா ஜெபம் பண்ணலாம் வா. அரே இருப்பா இருப்பா. உடனே சூனியம் எங்க இருக்கு? என்ன நீங்க தோ அதான் சூனியம். ஓ இதுவா? இது வச்சதே நாங்க தான். அடா பாவி ஏன்டா இந்த வேலைய பண்ண? ஏன்டா காட்டு? நீங்க வந்து just setup நான் ஒரு தூக்கு தான் எடுத்துட்டு போக சொன்னேன். அதுக்கு எதுக்கு சூனியம்லாம் வைக்கிறீங்க? ஒரு தூக்கு கடா சூனியம் அப்படிங்க. சொன்னது சூனியமே இல்லங்க. சூனியம்லாம் வைக்கிறீங்க. அடே இதே ஏதோ சொல்றாங்க. 5 ரூபாய் தேங்காய் 5 ரூபாய் லெமன் ஒரு தட்டு அவ்வளவுதான். அத வச்சு தான் சூனியம் வைப்பாங்க. இல்லங்க சூனியமே இல்லங்க. சூனியம் இல்லையா? என்னம்மா? செட்டப்ங்க. என்னப்பா தம்பி இப்படி எல்லாம் பண்ற? சரி வெச்சாதான் வெச்சுங்க. முழு தேங்காய் வெச்சா நான் சட்னியாவது அம்மா அரைப்பாங்க. வெப்பாங்க. பார் சூனியம் வச்சு என்ன சட்னி சொன்னீங்க? அடிக்கும். நாங்க பைபிள் படிக்க மாட்டோம் சொன்னீங்க, ப்ரே பண்ண மாட்டோம் சொன்னீங்க.
ஆனா இப்ப மட்டும் எப்படி பிரேயர் வந்தது உங்களுக்கு? இப்ப எப்படி அந்நிய பாஷை பேசுறீங்க? இப்ப எப்படி பாட்டு பண்ணீங்க? அப்போ தேவைக்கு மட்டும் தான் நீங்க ப்ரே பண்ணுவீங்க கரெக்டா? தவறுதான். தப்பு பண்ணி அப்ப சர்ச்சுக்கு கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரணும். இப்படிதாங்க நிறைய பேர் இப்படிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தேவைக்கு மட்டும் அவங்க ஏதாவது தேவை, இப்ப வந்து கவலையா இருந்தா பாட்டு பாடுறாங்க, இப்ப வந்து ரொம்ப கவலையா இருந்தா பாட்டு பாடுறாங்க, ஏதாவது தேவைன்னா ப்ரே பண்றாங்க, ரொம்ப சோகமா தான் பைபிள் படிக்கிறாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றீங்கன்னா, தமிழ் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையா தமிழ் நோக்கி கூப்பிடுறவருக்கும் அவர் சமயமா இருப்பார். அதனால நீங்க எப்பவும் உண்மையா கூப்பிட்டே இருந்தீங்கன்னா அவரே என்ன ஆபத்து வருதோ ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை நானும் அவனிருந்து அவனை விடுவிப்பேன் என்ற வார்த்தையின்படி எப்போ அவர் ஆபத்துல அவங்க கூட இருப்பாரு. அதனால நீங்க வந்து இவங்கள மாதிரி சூன்யத்துக்காக இப்ப பண்ண மாதிரி பண்ணாம நீங்க எப்பவுமே அவரை தேடிட்டே இருங்க. உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தானே வந்துகிட்டே இருக்கும்.